வணக்கம். நான் கவிதா. இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்றது நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வெளியில் எடுக்கிறது தான் மற்ற சவுண்டெல்லாம் கேட்கும். அதனால் நான் மவுட்டில் போட்டுட்டு ஃப்ரெஷ் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து கல்யாணம் எடுத்துக்கோங்களேன். முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம போகிறோம். கல்யாணம் அப்படின்னாவே ஒரு கமிட்மெண்ட்டு தான். அதுக்குள்ளே என்ன இருக்கும், கல்யாண லைஃப்பில் என்ன இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம அப்பா அம்மா வாழ்ந்தது, தாத்தா பாட்டி வாழ்ந்தது, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வாழ்ந்தது எல்லாம் நம்ம பார்த்துன்னு தான் வளர்ந்துருப்போம். அதனால் நமக்கு வந்து அது ஒரு கமிட்மெண்ட்டு. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே நம்ம போகிறோம். அப்படி போயிட்டு அதில் இருக்க என்ன ப்ளஸ்ஸோ என்ன மைனஸோ என்ன பிரச்சனையோ எல்லாமே நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கணும். அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். முதல்ல உங்கள் பார்ட்னர், நீங்கள் ஒய்ஃபாக இருங்க இல்லை ஹஸ்பண்டாக இருங்க, யாராக வேணாலும் இருங்க, உங்கள் ஒய்ஃப்கிட்ட பொய் பேசாதீங்க. எதையுமே நேர்மையாக பேசுங்க. பொய்யே பேசக்கூடாது. இல்லை நான் போய் உண்மையை சொன்னேன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னா பரவாயில்ல, சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி சண்டை வந்தால் பரவாயில்ல, அது 1 நிமிஷம் 2 நிமிஷத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லி அதை மறைச்சி அப்புறம் வேறு யார் மூலியமாவது போய் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போய் அப்புறம் அது போய் பெரிய பிரச்சனைலாம் முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசாதீங்க, ஏமாற்றாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி வந்தவங்க, அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்களை நம்பி தான் அவங்க இருக்காங்க. நீங்கள் தான் அவங்களோட உலகம். அப்படி இருக்கும்போது அவங்கள ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஏமாத்துறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க வந்து மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. நம்ம இவங்கள தான் நம்பி இருக்கோம், இவங்க தான் நம்ம வாழ்க்கைன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம், இவங்களே நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை யாரை நம்புறது அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அதனால் பொய் சொல்லாதீங்க, ஏமாற்றாதீங்க, நேர்மையாக இருங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு நேர்மையாக இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க. நானும் அந்த மாதிரி தான். இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. இதுவரையிலும் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நான் வந்து ஒரு சின்ன பொய் கூட நான் சொன்னது கிடையாது. ஆனால் அவர் என்கிட்ட போய் பேசுவார், நான் கண்டுபிடிச்சிருவேன் அவர் பேசினா. ஆனால் நான் வந்து இது வரைக்குமே எனக்கு இத்தனை வருஷத்தில் ஒரு சின்ன பொய் கூட நான் பேசுனது கிடையாது. எதையுமே நான் மறைச்சதும் கிடையாது. எதுனா இருந்தாலும் எதாவது திட்டுற விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிவிட்டு நான் திட்டு வாங்கிக்கினேன் தவிர நான் மறைக்கவும் மாட்டேன். அதே சமயத்தில் நான் பொய் பேசவும் மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருங்க, ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வருது அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் சவுண்டாக பேசுகிறாரு அப்படின்னா ஒய்ஃப் என்ன பண்ணுங்கள், சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இருங்க. அவர் பேசுகிறாரு, கத்துறாரு, சரி கத்தட்டும், நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒய்ஃப் பேசுகிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் அடங்கி போயிடுங்க. அடங்கினா அவங்களுக்கு அடங்கி போங்கன்னு நான் சொல்ல வரல. 2 பேருமே பேசினா பிரச்சனை பெருசாக ஆகும். அதனால் நம்ம ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரி உங்கள் மேலே தப்பே இல்லை, உங்களை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னாலும் கூட சரி பரவாயில்ல, நம்ம அப்புறமா சொல்லி நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை சண்டை போடும்போது நீங்கள் எதிர்த்து பேசாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அமைதியாக இருங்க. அப்புறம் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் போய் நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா என் மேலே தப்பே கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னீங்கன்னா அப்புறம் உங்கள் மேலே சண்டை போடுறதும் தப்பாக நினச்சிப்பார். உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிடும். அதனால் பிரச்சனையே வராது. அந்த மாதிரி பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். 2வது என்ன பண்ணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே, இதுக்காக தான் அந்த வேலையை பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடாது. தேவையில்லாமல் வந்து அங்கே ஏன் போகிறீங்க, இங்கே ஏன் வரீங்க, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. தேவையில்லாமல் வந்து பிரச்சனை சும்மா சந்தேகப்படுறது முதல்ல தப்பு. சந்தேகமும் படாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா நீங்கள் டைரெக்டாக கேளுங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறது. அதேமாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள விஷயம் வந்து 3வது மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளவே அந்த பிரச்சனையை முடிச்சுக்க பாருங்கள். இல்லை எங்களால் அப்படி முடிக்க முடியல, எங்களை தாண்டி பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயோ இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயோ அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அதை தாண்டி வேறு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த தப்பு வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்து தெரியாது என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷேர் பண்ணுவோம், எல்லாம் பேசிப்பாங்க. அது வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் இது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு. நானுமே அந்த மாதிரி தான், நானும் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வர விஷயம் வந்து நமக்குள்ளே ஷேர் பண்ணிக்கணும். சண்டை போட்டோமா 2 3 நாள் பேசாமல் இருக்கிறோமா அவ்வளோதான், அதுக்கப்புறம் பேசிப்போம். ஆனால் அதை விட்டுட்டு போய் நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறது வந்து அது தப்பு. அது வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒய்ஃபாக இருந்தாலும் சரி,
முடிஞ்ச வரை அந்த பிரச்சனையை அவங்களுக்குள்ளே சால்வ் பண்ணிக்க பாருங்கள். அதே மாதிரி சம்பாதிப்பாங்க ஒரு வீட்டில். இப்போ ஒரு சில வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போவார், ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க. ஒரு சில வீட்டில் வந்து ஒய்ஃப் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிப்பாங்க, படிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து கம்மியாக சம்பளம் வாங்குவார். இந்த மாதிரி நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் வீட்டை பார்த்து அதிகம் சம்பாதிக்கிறேன், அதனால் நான் தான் எனக்கு தான் அதிகமாக எனக்கு இந்த வீட்டில் எனக்கு என்ன சொல்கிறது கெத்து மாரி காட்டுவேன், அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு வீடுன்னா ஹஸ்பண்ட் சம்பாரிச்சுன்னு வருவார், ஹஸ்பண்ட் அதாவது மனைவி வந்து முடிஞ்சால் வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்குன்னா குழந்தை பார்த்துக்குனா பார்த்துப்பாங்க. நான் சம்பாதிக்கணும், நான் வேலைக்கு போகணும், நீ வீட்டில் இருந்து நீ குழந்தைய பார்த்துக்கணும், எங்களுக்கெல்லாம் நீ அடிமை, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே எல்லா வேலையுமே செய்யணும். ஹஸ்பண்டு குழந்தைய பார்த்துக்கனாலும் பார்த்துக்கணும், சமைக்கணுன்னாலும் சமைக்கணும். இல்லை ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்கன்னா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும். ஒரு லைஃப் வந்து 2 பேருமே சேர்ந்து தான் அந்த கல்யாணத்துக்குள்ளே அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரோம் இல்லையா? அதனால் 2 பேருமே எல்லாமே ஷேர் பண்ணணும். சரி, நான் ஒரு வேலை பண்ணுறேன், நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள் அப்படின்னு 2 பேருமே ஷேர் பண்ணி செய்யணும். நான் தான் இதை பண்ணணும், அது நீ தான் பண்ணணும் அப்படின்லாம் போட்டி போட்டோம்னா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. யாராவது ஒருத்தரை விட்டு கொடுத்து தான் போகணும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டை நல்லா புரிஞ்சுப்பேன் நான். அவர் ஒரு சின்ன பார்வை பார்த்தா கூட அவர் எதுக்காக அந்த பார்வையை பார்க்குறாரு அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியும். நான் வாய் திறந்து நான் கத்தி பேசினாவே நான் எதுக்காக பேசுகிறேன்றது அவரால் புரிஞ்சுக்க முடியாது. அவர் புரிஞ்சுக்கவும் மாட்டார். இதுதான் என்னோடய பிரச்சனையே. நான் மற்றவங்கள ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன்னா நான் அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கிறது பிரச்சனை கிடையாது. உண்மையாக என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் என்னோடய பிரச்சனையே எனக்கு. அதனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. சண்டை போடக்கூடாது. ஒருத்தர் சண்டை போட்டோன்னா ஒருத்தர் தாழ்ந்து போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா யாராருக்கும் எங்கெங்கேயோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க, ஒய்ஃப்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்காக அவங்க வாழறாங்க, அவங்களுக்காக நீங்கள் வாழறீங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் வாழ்க்கை உங்களோட தான் சேர்ந்து வாழ போகிறாங்க. அப்படி வாழ போகிறவங்களுக்கும் நீங்கள் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேரோட அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேரை வந்து விட்டு கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் எத்தனையோ யாருக்கோ விட்டு கொடுக்குறீங்க, யாருக்கோ அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் விட்டு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. விட்டு கொடுத்தா தான் இருக்க முடியும். இல்லையா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், உன் இஷ்டத்துக்கு நீ இருங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சேர்ந்து வாழவே முடியாது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டைவர்ஸ் தான் முடியுது. நம்ம அப்பா அம்மா காலத்துலாம் பார்த்திங்கன்னா டைவர்ஸுன்ற வார்த்தையை நம்ம காதலோட கேட்டுருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் டைவர்ஸு, எதிர்த்து வீட்டுக்காரன் டைவர்ஸு, நம்ம வீட்டுங்களே டைவர்ஸ்லாம் நடக்குது. இப்போ ரொம்ப அந்த அளவுக்கு இப்போது ரொம்ப டைவர்ஸ் வந்துடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது கிடையாது தான். நான் சம்பாதிக்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், என்னை கண்ட்ரோல் பண்ணாத அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணம் தான். நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டோடு தான் இருக்கணும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குள்ள கட்டுப்பாட்டோடு தான் வாழணும். என் இஷ்டத்துக்கு நான் வாழறேன், உன் இஷ்டத்துக்கு நீ வாழறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கல்யாணமே கிடையாது. அந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்காமல் நீங்கள் அப்படியே இருந்துட்டு போயிடலாம். கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பட்டு தான் வாழணும். அதே மாதிரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் காதலித்து கல்யாணம் பண்ணுறீங்களோ, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறீங்களோ, ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு தான் வாழ்ந்துன்னு இருக்கீங்க. இப்படி வாழ்ந்துன்னு இருக்கும்போது 3ஆவதாக ஒரு மனுஷங்க எப்படி உள்ளே வருவாங்க? நீங்கள் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சிருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் லைஃப்பில் அவர் வாழ்ந்துன்னு இருக்காரு, அவரோட நீங்கள் குடும்பம் நடத்தின்னு இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது 3ஆவது மனுஷங்களுக்கு எப்படி நீங்கள் இடம் கொடுப்பீங்க? எப்படி உள்ளே வருவாங்க? நீங்கள் கொடுக்குற இடம் தானே அது. அது ரொம்ப தப்பு இல்லை அது. அது ஏன் நிறைய பேருக்கு ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. ஹஸ்பண்டு ஒய்ஃப் வீட்டில் இருப்பா, வேற ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்லேயே ஹஸ்பண்ட் இருப்பார். அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பார், அவங்க வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு நீங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்காமல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டியது தானே. இது ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இது ரொம்ப தப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அது வந்து அவருக்கு தெரியாது, ஒய்ஃபுக்கு தெரியாதுன்னு ஹஸ்பண்ட் நினச்சிருப்பாங்க, ஹஸ்பண்ட் தெரியாதுன்னு ஒய்ஃப் நினச்சிருப்பாங்க. இது தெரியலனாலும் இது வந்து நீங்கள் பண்ணுற தப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் தண்டனை அனுபவிச்சு தான் போவீங்க நீங்கள். அது ரொம்ப பாவம். அது உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தப்பு துரோகம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய தவறு வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.